Hi friends, நான் இந்த வீடியோல வந்து ஒரு simple very basic makeup look create பண்ணியிருக்கேன். Foundation, concealer, contour, eyeshadow எதுவுமே யூஸ் பண்ணாம very basic products யூஸ் பண்ணி இந்த makeup look create பண்ணியிருக்கேன். நான் நீங்க ஒரு subtle makeup lover-ஆ இருந்தா இந்த makeup நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப காடியாவும் இருக்காது. அதே மாதிரி ஃபேஸை வந்து கொஞ்சம் பிரைட்டன் அப் பண்ணும். ரொம்ப ஃபிளாட்டா இருக்காது ஃபேஸ் இந்த மேக்கப் லுக் ஃபாலோ பண்ணா. வாங்க நம்ம இந்த மேக்கப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் ஒரு நல்ல லிப் பாம் நான் எடுத்துருக்கிறது நிவ்யா கோகோ பட்டர் லிப் பாம் போட்டு நல்லா லிப்ஸை ஹைட்ரேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரோஸ் வாட்டர் எடுத்துட்டு அது கொஞ்சம் கையில் எடுத்து வார்ம் பண்ணிவிட்டு ஃபேஸ்க்கு நல்லா அப்படியே டேப் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபேஸை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 minutes அப்படியே விட்டுடுங்க. எந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணியும் ஒரு 2 minutes அப்படியே விட்டுட்டோன்னா அது வந்து நல்லா ஸ்கின்னுக்குள்ளே சீப்புன்னு ஆகும். நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது த formulaxோட மாய்ஸ்சரைசர். இதில் பெப்டைட் அண்ட் சிரமைட்ஸ் இருக்குது. இப்போ நான் பண்ணுறது ஜஸ்ட் மை ஸ்கின் கேர் ருட்டீன் தான். நான் மேக்கப் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. மாய்ஸ்சரைசர் நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக டேப் பண்ணிவிட்டு நல்ல ஜென்டில் ஸ்ட்ரோக்ஸில் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நெக்கை மறந்துடாதீங்க. நெக் அண்ட் பிஹைண்ட் த இயர்ஸ். அதே மாதிரி 2 minutes வெயிட் பண்ணுங்கள் பிஃபோர் யூ கோ இன் டு த நெக்ஸ்ட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் நான் டாட் அண்ட் கீயோட SPF 50 சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக இப்படி டாட் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீனை மட்டும் சும்மா அப்படியே ஸ்மியர் பண்ணி விட்டால் போதும். ரொம்ப மசாஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம சன்னில் இருக்கிற UV ரேஸ்க்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் ஒரு பேரியர் மாதிரி இருக்கணும். சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 minutes அப்படியே விட்டுடுங்க. இப்போ தான் நம்ம மேக்கப் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் ஃபர்ஸ்ட் வந்து லோட்டஸோட tinted மாய்ஸ்சரைசர், இதில் 30 SPFும் இருக்குது. அதோட ஸ்விஸ் பியூட்டியோட லிக்விட் illuminator ஒரு பீ சைஸ் விட கொஞ்சம் ஜாஸ்தி. லோட்டஸ் மாய்ஸ்சரைசர் வந்து 2 pumps எடுத்திருக்கேன். ரெண்டையும் நல்லா கையில் பாம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி வார்ம் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி டாட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிடணும். நெக்கையும் பிஹைண்ட் தி இயர்ஸும் மறந்துடாதீங்க. மேக்கப்போட சீக்ரெட்டே பிளெண்ட் பண்ணுறது தான். நீங்கள் எவ்வளோ கம்மியாக வேணாலும் ப்ராடக்ட் எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு வேணால் ஜாஸ்தியாக கூட எடுத்துக்கலாம். பட் பிளெண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஹெல்த் அண்ட் க்ளோட பிளாக் காஜல் எடுத்திருக்கேன். கீழே வாட்டர் லைனில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் 2 பக்கமும். அதே மாதிரி அப்பர் வாட்டர் லைன்லையும் நல்லா டைட் லைன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அந்த கார்னர்ஸையும் கூட கவர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணால் ஐஸ் ஒரு நல்ல டெஃபினிஷன் கொடுக்கும். அப்புறம் ஐப்ரோஸும் கொஞ்சம் அந்த ஸ்பார்ஸ் பிளேசஸ் மட்டும் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில் தான் எடுத்திருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ரீசனபிளி ப்ரைஸ். நான் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஐலாஷஸ் கர்லரில் நான் நல்லா கர்ல் பண்ணிக்கிறேன். கர்ல் பண்ணிவிட்டு மஸ்காரா போட்டுக்கிறேன். நான் வந்து மார்ஸோட வால்யூமினஸ் மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். அப்பர் ஐலாஷ்க்கு மட்டும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். லோவர் ஐலாஷ்க்கு நான் எதுவும் போட போகிறதில்ல. ஐ மேக்கப் இந்த அளவுக்கு போட்டால் போதும். நம்ம வந்து ஐஷேடோவோ இல்லை கன்சீலரோ போடணும்னு எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக தோணலை. நெக்ஸ்ட் காம்பேக்டுக்கு நான் மெபிலின் ஃபிட் மீ கிளாசிக் ஐவரிங்கிற ஷேட் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ப்ரஷில் எடுத்துகிட்டு எக்ஸஸ் எல்லாம் டஸ்ட் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்படியே டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்ஸில் பிளெண்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் அந்த லிப் பாம் போட்டிருந்தோம் பாருங்கள். அது ஒரு டிஷ்யூ பேப்பரில் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டால்கம் பவுடர் எடுத்து அந்த லிப்ஸ் மேலே அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி கண்ணுக்கு மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கண்ணை ஹைலைட் பண்ண இந்த பாண்ட்ஸ் டால்கம் பவுடரை யூஸ் பண்ணுறேன்.
நம்ம லிப்ஸ் மேலே ஏன் நம்ம அந்த பவுடர் டேப் பண்ணணும்னா லிப்ஸ்டிக் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், அதனால தான். நெக்ஸ்ட் வந்து நான் ஃபேஸஸ் கேனடாவோட லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் எனக்கு ஞாபகம் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. அதை நல்லா லிப்ஸ்டிக்கை அப்ளை பண்ணிவிட்டு அதே லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 4 பிளேசஸில் இந்த மாதிரி இன்டூ மார்க்ஸ் போட்டுக்கிறேன். ஆன் த சீக் போன்ஸ் அண்ட் ஆன் த டிப் ஆஃப் த நோஸ் அண்ட் ஆன் த சின் போட்டுட்டு இந்த ப்ரஷ்லேயே நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். அந்த ப்ரஷ்ல இருக்கிற மீதி இருக்கிற ப்ராடக்டே நான் வந்து ஐலாஷ் மேலேயும் கொஞ்சம் அப்படியே டேப் பண்ணிக்கிறேன். இது ஒரு நேச்சுரல் ஃப்ளஷ் கொடுக்கும் ஃபேஸ்க்கு. ஃபேஸ் ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் டெஃபினிஷன் இருக்கும். அதோட ஒரு சின்ன பிந்தி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஹெவி இயரிங்ஸ் போட்டுட்டு தலைக்கு வந்து ஹேர் ஸ்டைல் ரொம்ப ஒன்றும் ஸ்பெஷலாலாம் பண்ணல. அன்றைக்கி ஐ ஹேட் வாஷ் மை ஹேர். அதில் வந்து நல்லா சும்மா ஒரு கோம்பு எடுத்து அப்படியே ப்ரஷ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். பெருசாக நான் எந்த ஹேர் ஸ்டைலும் பண்ணிக்கல. ஸோ இதுதான் என்னோட மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ என் ஃபைனல் மேக்கப் லுக் இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லைக், கமெண்ட், ஷேர் and subscribe to my channel Sudhavin Illam All About Life for many more videos like this. Thanks for watching. Bye till we meet again.